மூத்தவன் இளையவன் 2 பேர். அதுல மூத்தவன் பாத்தீங்கன்னா அப்பா கூடயே இருந்து நல்லா வேலை செஞ்சு அப்பா கீழ்ப்படிஞ்சு நல்ல அப்பாவுக்கு ஒபீடியண்டா இருக்கிற நல்ல பையன். 2வது பையன் அவன் வாலிபன் ஆனவன கொஞ்சம் தாறுமாறா மாறிட்டான். கூட்டு சேர்ந்தது சரியில்லை, சேர்க்க சரியில்லை. சேர்க்க ரொம்ப முக்கியம். கூட இருக்கிற ஃப்ரெண்டு சரியில்லை, அதனால இவன் வாழ்க்கையும் சரியில்லாம போயிடுச்சு. இவன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சான், குடிக்க ஆரம்பிச்சான், தவறான பாதையில போக ஆரம்பிச்சான். ஒரு நாள் அப்பாட்ட வந்து சண்டைக்கு நிற்கிறான். இவர்கிட்ட டெய்லி பாக்கெட் மணி வாங்குறதுலாம் சரி பண்ணி வராது. ஒரேடி என்ன செய்யணும், பிரிச்சுட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்டா. மாப்பிள்ள போய் அப்பாட்ட சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வா அப்படின்னு ஏற்றி விட்டாங்க. இவன் நேரா வந்து, டாடி இது தாத்தன் சம்பாதிச்ச சொத்து தானே, அதுல எனக்குரிய பங்கை நீங்க என்ன செய்யணும், பிரிச்சு கொடுக்கணும். நான் எங்க போறேன், நான் தனியா ஒரு இடத்துல போய் வாழணும். அப்பா எவ்வளவு சொல்றாரு, டேய் என் கூட இருடா, அப்பா கூட இருடா, எல்லாமே உனக்கு தானே, யாருக்கு நான் வச்சுட்டு கொண்டா போறேன், எல்லாம் உனக்கு தானேப்பா. அவன் அதெல்லாம் முடியாது, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு சொத்தை என்ன செய்ய பிரிய அப்படின்னு சொன்னா அந்த தகப்பன் பாருங்க எதையுமே யோசிக்காம அவனுக்கு பிரிச்சு கொடுக்குற. அவன் வாங்கிட்டு தூர தேசத்துல போய் பக்கத்துல இருந்தா இடத்துல கூட்டிகிட்டே இருப்பார். அதனால கதைக்கு தெரியாத இடத்துக்கு போனோட்டு போய் நல்லா குடிச்சு வெறிச்சு தவறான வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவன் காசு பணமெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. கடைசியில ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு அவன் அப்படி வந்து கடைசி அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தங்க போய் வேலை பார்க்கறான். என்ன வேலை, பன்றிகளை மேய்க்கிற வேலையில போய் எனக்கு அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அடிமட்டத்துல போயிடுச்சு. அதுவும் அந்த பன்னிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. வாழ்க்கையில எந்த அளவுக்கு போகக்கூடாதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை போயிடுச்சு. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் புத்தி தெளிவடைகிறது. என்ன ஆச்சு, புத்தி தெளிவடைஞ்சவன என்ன செய்யறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் நான் அவரிடத்திலே சேருவேன் என்று நினைத்தான். புத்தி தெரிஞ்சவன அப்பாவை தேடுறான். அப்பாவை தேடுற பிள்ளைங்க புத்தி தெரிஞ்ச பிள்ளைங்க. புத்தி தெரிஞ்சவன அப்பாவை தேடுறான். அப்பாட்ட இருந்தா சாப்பாடு நல்லா கிடைக்கும், இதை எப்படி ராஜா மாதிரி வச்சிருந்தாரு. அப்பதான் அவனுக்கு தெரியுது அப்பாவை தேடுவோம். அப்பாவை தேடி போறான். தேடி போய் சொல்றான், அப்பா இனிமே உங்க மகன் சொல்றதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆனா உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா என்ன செஞ்சுக்கோங்க, என்ன வச்சுக்கோங்க. அந்த அப்பாட்ட சொல்லும் போது அந்த அப்பா சொல்றாரு, அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவருக்கு நல்ல புது ட்ரெஸ், உயர்ந்த வஸ்திரம், நல்ல மோதிரம், செருப்பெல்லாம் போட்டு கட்டி பிடிச்சி நல்லா முத்தம் கொடுத்து, மானே நீ எப்பயுமே எனக்கு எப்படிடா, நீதானே எனக்கு மகன், எனக்குள்ள சுத்தமா யாருக்கு, உனக்கு தான், நான் இப்பயும் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை மீண்டும் மகனாய் ஏற்றுக்கொண்டு அவனை உயர்த்தினான். அப்படித்தான் பரலோக தேவன் இருக்கு. அவரை யார் தேடுறாங்களோ அவங்க அவரையும் கண்டடைவாங்க, அவருக்குரியவைகளையும் கண்டடைவாங்க. யாரெல்லாம் தேவனை நோக்கி தேடுகிறார்களோ, அவருடைய முகத்தை தேடுகிறார்களோ, ஆமென், அவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே. உங்களுக்கு தேவன் தன்னையும் வெளிப்படுத்த